வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14/7/2024 அக்ஷயாவோட ட்ரா தான் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே 24 நமக்கு செம்மையாக கிடச்சிது. நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வந்து 9 வரணும், இல்லைனா 4 வரணுங்க அந்த இடத்துல. அதனால் 24க்கான 42க்கான வாய்ப்பு, 24க்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே நம்பர் தான் நமக்கு வந்துச்சு, மாற்றி வரல. சரிங்களா, நம்ம நேற்று கொடுத்ததுலேயும் அதே தான் எடுத்தோம். நம்ம வந்து 42 24ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க, செம்மையாக வருவீங்க. ஏன்னா பெரிய நம்பர் ஆடிந்தாங்க இல்லையா நேற்று, 7 8 4 ஆனாங்க. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் நம்பர் ஆடிருக்காங்க. 7 பவர் 2, 3 பவர் 8 பவர் 3. சரிங்களா, அதே நம்பர் வச்சுருந்தாங்க. சேம் நம்பர் 8 நம்பர் திரும்ப 4 நம்பர் திரும்ப வந்துச்சு. ஆனால் 4 நம்பர் நம்ம நேற்றே சொல்லிட்டோம், கண்டிப்பாக 4 நம்பர் ஆட்டத்தில் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. செம்மையாக வருவீங்க. நீங்கள் 24 நமக்கு அருமையான மெத்தட். அதை எதிர்பார்த்தோம். நமக்கு வந்து கொஞ்சம் மாறி இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 42 24 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்முடைய கம்பெனி ஃபேவரட் கம்பெனி வின்வின் கம்பெனியுடைய 15/7/2024 வின்வினுடைய 778வது குழுக்கள். சரிங்களா, இதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்போம். எனக்கு என்னமோ திரும்ப வந்து வச்ச நம்பரே வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 813 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். இது எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். அது போக ஒரு சில நம்பர்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 24 பேஸ்டாக வச்சு நிறைய நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது. 24 தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 748 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி 729 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறாங்க இல்லையா. இங்கே பாருங்கள் 729ன்னு வச்சுக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி 722ன்னு வச்சுக்கிறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம கணக்கில் வரும், கணக்கே தெரியாது, ஆனால் அந்த நம்பர் நம்ம கணக்கில் இருக்கும். 725. சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. 729 723. சரிங்களா, இது மாதிரி நம்பர்கள் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும். அது சேம் டைம் நமக்கு இந்த நம்பர் தான் எனக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். 729 724 720 அதே சேம் டைம் அதே நம்பர் தான். இந்த 24க்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 24ன்னு என்னங்க, இப்போ 24 அப்படியே வருமா அப்படின்னா அந்த கிடையாது, அப்படி கிடையாது. சரிங்களா, கிராஸ் வைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் வைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 24 அப்படிங்கிற நம்பர் வரணும். அதை மேட்ச் பண்ணி நம்ம ஒரு நம்பர் ஈஸியாக கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரது தான் நமக்கு அதிகபட்சமாக வின்னிங் எடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன சொல்லணும் உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 9 நம்பர் வருது, இங்கே 3 நம்பர் வருது. சரிங்க, இப்போ நம்ம இந்த ட்ரா ஆடுறப்ப நம்ம இங்கே ஒரு 9 நம்பர் வச்சுன்னா 9 3 9ன்னு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 811 ஒரு நம்பர் வந்திருக்கு. 811 வந்து நம்ம வந்திருக்கா. அதே மாதிரி 761 அப்படிங்கிற நம்பருக்கு வருது. அப்போ நம்ம 761க்கான வாய்ப்புகள் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா. அது மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா நாளைக்கு 724 அப்படிங்கிற நம்பர். இப்போ 884 வந்திருக்கு, அதே 884 தான் நம்ம 724 மாற்றுறோம். 724 எப்படிங்க 724 புரியலைங்க அப்படின்னா, நாளைக்கு ஏ போர்டில் 7 நம்பர் வைக்கிறது மூலியமாக அது சாத்தியமாகும். சரிங்களா, சரி ஓகே. 7 நம்பர் வச்சுட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும், 724. சரிங்க, அதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துட்டோம். அதே மாதிரி ட்ரா நம்பர் பார்க்கணுமா இல்லையா. ட்ரா நம்பர் வந்து 778. சரிங்களா, அப்போ நமக்கு எப்படி வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க, 7 2 மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அதே மாதிரி 4 நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அதே சேம் டைம் நமக்கு போன வாரம் வின்வின் கம்பெனி என்ன கொடுத்தாங்க, 777வது ட்ராவில் நமக்கு 331 டபுள்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா, 331 டபுள்ஸ் கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சில நம்பர்கள் நம்ம கொண்டு வரையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புள்ள நம்பர் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ட்ரா நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 780 778. சரிங்களா, அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 331. சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 324. சரிங்களா, அந்த 324. இப்போ இதுலேயும் 324 இருக்குது. அப்போ நாளைக்கு நாளைக்கு என்னங்க வரும் அப்படின்னா, நாளைக்கு 724. எப்படிங்கன்னா 7 நம்பர் வந்து நம்ம ஏ போர்டில் வைக்கிறது மூலிமா நமக்கு என்ன வரும், 724 அப்படின்னு வரும். சரி ஓகே, 724 மட்டும் வருமா அப்படின்னா இல்லை, அதுக்கு மேலே கொஞ்சம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 925 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ 925னா அது சேம் டைம் 925 வருமா, 927. சரிங்களா, அந்த மாதிரி நம்பருக்கு நிறைய 9 நம்பர் பேஸை வச்சுட்டு நமக்கு நிறைய நம்பர் 200 பாருங்கள். 920 அப்படிங்கிற நம்பர் எல்லாமே இன்றைக்கி ரிவர்ஸில் பார்த்தாலும் சரி, கிராஸில் பார்த்தாலும் சரி, அதே சேம் நம்பர் தான் வரும். சரிங்களா, அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தாலும் நமக்கு திரும்ப வந்து என்ன கொடுப்பாங்க, அதே சேம் டைம் நமக்கு 9 நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 9 நம்பர் கொடுத்தாலும் நமக்கு என்ன வரும், 974 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, ஏன்னா ஏற்கனவே 975 இருக்குது. சரிங்க, அப்போ 977 வந்தாச்சு. சரிங்களா, அப்போ 927க்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. 924 அப்படிங்கிற நம்பர் எனக்கு எதிர்பார்க்குறோம். நாளையை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் 7 நம்பரையும் நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். அதுவும்
குறிப்பாக ஏ போர்டில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன் ஏ போர்டில் வரணும் அப்படின்னா 3ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பர் செட் ஆகும், 6ஆம் நம்பருக்கும் சாரி 3ஆம் நம்பருக்கும் 9ஆம் நம்பர் செட் ஆகும். இது மட்டும் கிடையாது, போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரும் 331 தான். சரிங்க, அப்போ 331 கணக்கில் வைக்கும்போது நமக்கு என்ன வரும்? போன வாரம் 3ஆம் நம்பர் கணக்கு பண்ணாலும் 7ஆம் நம்பர் வரும், போன வாரம் 3ஆம் நம்பர் கலெக்ட் பண்ணாலும் 9ஆம் நம்பர் வரும். அப்போ 9க்கு 3, 9க்கு 3க்கு 9, 3க்கு 7 இந்த 2 நம்பருமே நமக்கு ஏ போர்டிலே ரொம்ப அதிகமாக சாத்தியமான ஒரு நம்பராக இருக்குது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. இதுக்கு நிறைய பேட்டர்னை காமிச்சிருக்கிறோம். இதே மாதிரி பேட்டர்ன் நிறையா இருக்குது. 724, 729 நிறைய இருக்குது. நீங்கள் இப்படி பார்த்தா 927, இப்படி பார்த்தா 729, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் ஒரே பேட்டர்ன் தான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? 729, 927. சரிங்களா? அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர வேறு மாற்றி கொடுக்கல. அதே நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி மெத்தடில் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக எடுத்துங்க. 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது. அது என்ன நம்பர்னு பார்ப்போம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னங்க வரும்? பி போர்டு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 826 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பர் சி போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிரும். அதனால தான் கொடுக்குறேன். ஏன்னா 6க்கு 2, 2க்கு 6 நிறைய இருக்குங்க பாருங்க. 6க்கு 2, 2க்கு 6 நிறைய நம்பர் நமக்கு இந்த மாதத்தில் அடிச்சுக்கிறாங்க. 6க்கு 2, 2க்கு 6 எப்போயுமே அது எவர் கிரீன் நம்பர் தான். 2க்கு 6, 6க்கு 2 அந்த மாதிரி ஆடினாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2ஆம் நம்பருக்கான எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, 2ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பி போர்டில் கிடைக்குது. எனக்கு அந்த மாதிரி தான் வருது. பி போர்டில் வந்து 826 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 862, 826 அதே கணக்கில் தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2ஆம் நம்பர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 2ஆம் நம்பர் என்னையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான பேஸ் என்னங்க திரும்ப 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 8, 2, 8ன்னு வந்துருதுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ண முடியாது இல்லையா? நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா? அவங்களுக்கு நேரம் என்ன சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக அந்த மாதிரி ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அப்படி ஆடிடுவாங்க. அப்படி ஆடினாங்கன்னா திரும்ப வந்து நமக்கு அதே நம்பர் வச்ச நம்பர் வைக்கிறீங்க பாருங்கள். இங்கே வச்சுக்கோங்களேன் 4, 8, 4 சரிங்களா? அதே தான் நம்ம நினைக்கிறோம் 2, 8, 2, 8 வச்சுருவாங்க. அப்படி வச்சுட்டாங்கன்னா நமக்கு அதே மாதிரி திரும்ப வந்துடும். அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம். 8ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் போக நமக்கு 78ங்கிற நம்பரு ட்ரா நம்பரில் இருக்குது. அது போக 813ங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது. அதே மாதிரி ட்ரா நம்பர் 778 அதையும் நம்ம கணக்கில் அடித்தா 78 அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரோம். 78, 79, 96 அந்த நம்பரை கொண்டு வரோம். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? எதுக்காக இப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரா நம்பரும் அதே தான், ட்ரையல் நம்பரும் கொஞ்சம் ஒட்டின மாதிரி வருது. அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது மேபி அதுக்குள்ளே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் என்னங்க வரும்? சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு திரும்ப நம்ம 4ஆம் நம்பர் மேலே திரும்ப டவுட் வருது. ஏன் அப்படி 4ஆம் நம்பர் டவுட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப 4ஆம் நம்பர் எடுத்து 2, 7, 4, 2 இங்கே வைக்கிறாங்கல்ல. அப்போ இங்கே ஒரு 4 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா சி போர்டில் மறுபடியும் ஒரு 4 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும்? மறுபடியும் 724 தான் வரும் இல்லையா? 724க்கான வாய்ப்புகள் தான் மறுபடியும் இருக்கணும். அது மாதிரி தான் எனக்கு தோணுது. மறுபடியும் சி போர்ட்லேயே மறுபடியும் வந்து நமக்கு 4ஆம் நம்பரே வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. 4ஆம் நம்பர் உங்களுக்கு சி போர்டில் வருதான்றதே பாருங்கள். இப்போ நான் கொடுத்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 டைம் வந்து வச்சாங்க. அதே மாதிரி 9ஆம் நம்பர் 2 டைம் வச்சாங்க. அப்பயும் நம்ம சொல்லியிருந்தோம் செமையாக வரும் அப்படின்னு. 9ஆம் நம்பர் அதே மாதிரி தான் 2 டைம் ஆடினாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 4ஆம் நம்பர் 3 டைம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குதுங்க பாருங்கள். மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 584. அதே சேம் டைம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 934. இப்போ 724ன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம ஏற்கனவே இப்படி தானே ஆடினாங்க. மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லியிருப்பாங்க, இங்கேயும் சொல்லியிருப்பாங்க 392, 112 அதே மாதிரி தான் வரிசையாக ஆடினாங்க. அந்த மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த சி போர்டில் வந்து 4ஆம் நம்பர் வைக்கிறது மூலிமா மறுபடியும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சி போர்டில் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இருந்த இடத்துங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம அதுவே தான் வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. பட் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி மேஜராக அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் அது மாதிரி இல்லைங்க எனக்கு அப்படின்னா எனக்கு 721 மேலே டவுட் இருக்குது. 1ஆம் நம்பர் எது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன் 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 721க்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுங்கிறது எனக்கு தெரியுது. அது மாதிரி அது ஏற்கனவே 722ன்னு அடிட்டாங்க. சரிங்களா? இப்போ 721க்கான வாய்ப்பு இருக்குது. அது போக 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் அதிகமாக செட் ஆகும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரிங்களா?
அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யாருக்காச்சும் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஜீரோக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஏன் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நமக்கு ஏ போர்டில் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 போர்டில் ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஜீரோ அப்படின்னா எடுத்துங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் திரும்ப இருக்குது, 6ஆம் நம்பர் இருக்குது, 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதை தாண்டி ஒரு நம்பர் வராது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? இதுக்குள்ளே மேட்ச் ஆகிரு 764ன்னு வரலாம். இல்லை அந்த சம்திங் ஜீரோ வச்சு கூட நமக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வின்னிங் வரும்.